ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீக் என் ஹஸ்பண்ட் ஜபல்பூர் போயிருந்தார். அங்கேருந்து நர்மதா ரிவரை வந்துட்டு வீடியோ எடுத்து எனக்கு கொண்டு வந்து காமிச்சார். எப்படி இருக்குது பாருன்னு. தண்ணியோட ஓட்டம் பயங்கர ஸ்பீடாக இருந்தது. பார்க்கவே எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. ஆனால் என் ஹஸ்பண்ட் சொன்னார், நீ தான் பயப்படுற, லோக்கலில் இருக்கவங்களாம் ஜாலியாக குளித்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னாரு. இதில் ஒவ்வொரு தடவையும் ஹஸ்பண்ட் வெளியூர் போகும்போது என்னை விட என் பையன்தான் ரொம்ப வருத்தப்படுவான். அவனை சமாதானப்படுத்துறதே எங்களுக்கு ரொம்ப பெரிய கஷ்டம். அவன்கிட்ட ஒவ்வொரு தடவையும் அப்பா போயிட்டு வரும்போது எனக்கு பொம்மை இல்லைன்னா ஏதாவது திங்ஸ் வாங்கிட்டு வருவாருன்னு சொல்லி தான் சமாதானப்படுத்துவோம். இந்த தடவை அவருக்கு வாங்கிட்டு வரக்கு பெருசாக ஒன்றும் கிடைக்கல போல இருக்குது. ரொம்ப சின்ன சின்ன ஐட்டம் வாங்கிட்டு வந்திருந்தாரு. என்ன வெளியூர் போயிட்டு இதுதான் வாங்கி தருவாங்களா நம்ம யோசிக்கலாம். ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமிலிக்கு ஏதாவது வாங்கிட்டு போனால் அவங்க எதிர்பார்த்துட்ருப்பாருன்னு எங்களை யோசித்து அவர் வாங்கிட்டு வந்திருக்காரு. என் பையனுமே பார்த்திங்கன்னா அப்பா வாங்கிட்டு வந்தோன்னா பயங்கர குஷி தான். அவர் எது வாங்கி கொடுத்தாலும், ஒரு ரப்பர் வாங்கி கொடுத்தா கூட அதை ஒரு 2 நாள் வச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருப்பான். அதுவும் என் பையன் பார்த்திங்கன்னா ஸ்கூல்லேருந்து வந்தாலே அந்த பேண்டை போட்டுக்குவான். குழந்தைகளுக்கு அவங்க அப்பா வாங்கி தரதே தனி சந்தோஷம்தான் ஃப்ரெண்ட்ஸ்.